நான் எதர்ச்சியாக பாடினது அவங்களுக்கு ஒரு தவறாக தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாரும் இதுக்கும் அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே. அது சர்ச்சையாகும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நான் என்னையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அப்படி நான் முருகனை போயிட்டு நான் பாடினேன்னா, பால் காவடி வாசம் பன்னீர் காவடி வாசம் பக்தரை என்றும் காக்கும், நம்ம பக்தரை என்றும் காக்கும். இங்கே எல்லாரும் மன்னிச்சுக்கிங்கன்னு தான் நான் சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞர். சொல்லப்போனோம் அப்படின்னா நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு முகவரியாக இருக்கக்கூடியவர், கிராமத்து மண் வாசனையை உலகமறிய செய்த ஒரு கலைஞர். ரொம்ப தெளிவாக இவருக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா, இவருடைய குரலை கேட்டால் எல்லாரும் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞர். கலைமாமணி வேல்முருகன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தமிழ் திரைப்பட விருதுகள் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கு? உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா நிறைய திரைப்படங்களில் பின்னணி பாடகர் விருது அறிவிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்பொழுது நம்ம அதை கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல, இப்படிலாம் கிடைக்குமா அப்படிலாம் எதுவும் நினச்சதெல்லாம் இல்லை நான். ஆனால் நம்ம பேர் இருக்குது அப்படிங்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ஒட்டுமொத்த கிராமிய கலைஞர்களுக்கும் அதாவது அந்த தெருக்கூத்துலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை நான் சமர்ப்பணமாக நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு பின்னணி பாடகர், சிறந்த பின்னணி பாடகருங்கிறது நல்ல சங்கீதம் தெரிந்து பாடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்மளை மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் வரும்பொழுது அதுமாரி அமையுதுங்கிறது அது கடவுளுடைய அருளாலையும் முருகனுடைய அருளாலையும் கிடைச்சிருக்குது. அதேமாரி தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முருகனையும் வேல்முருகனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கும் வேல்முருகனுக்கும் எப்போவுமே ஒரு தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி அது நான் ரொம்ப ஒரு 15 வயசு ஒரு 16 வயசில் தான் நான் உணர்ந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பாட்டி சொல்லுவாங்க, நீ தைப்பூசத்தில் தாண்டா பிறந்த, தைப்பூசத்தில் எல்லாமே காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படி காவடி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அப்பா என்ன பண்ணிட்டாரு, தவில் வாசிக்க போயிட்டார். அப்படி ஆனால் அம்மாவுக்கு காலைல 10 மணிக்கெல்லாம் இந்த பிரசவ வலி வந்துருச்சு. அப்போ கன்வே பண்ண முடியாது. எதுவும் அப்போல்லாம் கிராமத்தில் 2005க்கு மேலே தானே மொபைலுங்கிறது. அப்போல்லாம் எந்த கன்வையும் பண்ணது 79 80கள்லாம். அதனால் நீ வழி வந்த உடனே யாருமே ஊரில் கிடையாது, எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க சாமி கும்பிட. கரெக்டாக கடபகவான் காட்சி அளிக்கும் பொழுது, வட்டம் அடித்து காட்சி அளிக்கும் பொழுது, வேலை குளிப்பாட்டும் பொழுது பிறந்தேன். அதனால தான் அந்த மைக்கில் இந்தமாரி முதனை கிராமத்தில் விருத்தாச்சலம் வட்டம் முதனை கிராமம் தனசேகரன் என்பவர் கோயிலில் வாசிக்கிறாரு. அவருடைய மனைவி அமிர்தம்பாள், அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கணுன்னே அதை கேட்டுட்டு அப்புறம் அவர் அந்த அலுவலகத்தில் போய் இந்தமாரி மனைவி தான் கன்சீவாக இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விபூதி ஏற்று அன்னைக்கே நெத்தியில் வச்சு வேல்முருகன்னு பேர் வச்சாங்க. அதனால தான் என்னவோ தெரியாது, சுப்பிரமணியபுரம்னு படமே எனக்கு அந்த திருவிழாவில் பிறந்ததால் எனக்கு திருவிழா பாட்டு அமைஞ்சிருக்கும். அதனால் இதனாலே என்னன்னு தெரியாது, ஒவ்வொரு முறையும் முருகர் நிறைய எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளுடைய தமிழ் திரை உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நலிந்து வரக்கூடிய ஒரு கலை தான் இந்த நாட்டுப்புற கலை. அதை திரைத்துறைக்கு கொண்டு போகிறதுக்கு வேல்முருகன் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அங்கே திரைத்துறைக்கு போனதுக்கப்புறமும் அங்கே அவர் சந்தித்த விஷயங்கள், அங்கே சந்தித்த அந்த நெருக்கடிகள் என்னென்ன இருந்திருக்குது? நெருக்கடி பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல, நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டாக்க நம்ம எங்கே வேணாலும் நிற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. எத்தனையோ பேர் போராடி தானே வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்பொழுது அவமானங்களையும் அசிங்கங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து தானே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதனாலேயே எனக்கு அப்புறம் அந்த கலைஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய திரைப்படத்தில் இப்போ பாடினவங்களும் சரி, தொலைக்காட்சியில் பாடுறவங்களும் சரி, இவருடைய பேட்டி பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் வந்தோம். ஏன்னா இவருடைய பேட்டி தான் முயற்சி பண்ணுங்க உந்துதல் கொடுத்தாரு அப்படின்னு. அதனால் எனக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ கிராமிய கலைஞர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட
ஒரு 100க்கும் மேற்பட்ட திரைப்பட கலைஞர்கள் திரையில் பாடுறாங்க, வலைதளங்களில் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. ஜிவி அண்ணா எடுத்துக்கிட்டோம்னா அவருமே நிறைய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி அதை பார்க்க முடியுது? அது ஆக்சுவலாக வந்து அவரும் வந்து எனக்கு என்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய இசை அமைப்பாளர்கள் வாய்ப்பு தராங்க, நிறைய டைரக்டர்கள் வாய்ப்பு தராங்க, தயாரிப்பாளர்கள் தராங்க, நிறைய படங்கள் பாடுறேன். ஆனால் இப்போ ஜேம்ஸ் சார் வந்து எனக்கு முத வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு அறிமுக பாடகராக அறிமுகமாக்குனாங்க. ஆனால் அந்த தொடர்ந்து பாடும்போது தான் நம்ம பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் இருக்கணும்னா அது தொடர்ந்து பாடணும். அப்போ தொடர்ந்து பாடணும்னா வாய்ப்புகள் கிடைக்கணும். அப்போ வாய்ப்புகள் கிடைக்கணும்னா அவர் சார் வந்து நான் அப்பப்போ சார்கிட்ட சொல்வேன், சார் நாட்டுப்புற பாடல் வாய்ஸுங்கிறதுனால அப்பப்போ ஏதாவது வாய்ப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொடுங்க சார். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதேமாரி என்னை நம்பி பல கலைஞர்கள் இருப்பாங்க. ஒரு பாட்டு கிட்டாச்சுன்னா அது மூலமாக நிறையா கலைஞர்கள் நான் புக் பண்ணுவேன். அது மூலமாக அன்னைக்கு அந்த வருமானம் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி எனக்கு இல்லை அதெல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் எப்போ இருந்தாலும் கொடுப்பேன்னு சொல்லி நிறையா, எனக்குன்னு இல்லை எல்லா கலைஞர்களுமே கொடுக்குறாரு. நானும் அதை அப்பப்போ போய் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கும்பொழுது அதை நான் பயன்படுத்திக்கிறேன். கரெக்டாகவும் நான் அதை பாடுறேன். அதனால தான் இப்போ பராசக்தியில் 2 பாட்டு பாடினேன். ஒன்று வந்து ஹரிச்சரன் சார் கூட ஒரு பாட்டு, நமக்கான காலம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே எங்கள் அண்ணன் அவர் அதர்வா சார் இறந்துருவார், அப்போ அந்த சாங் வாய்ஸ் வரும், ஒரு ஹை பிட்ச்ல வரும். அந்த சாங்கும் கொடுத்துருந்தாரு. அது பெரிய கொடுப்பனை. ஏன்னா சில நேரத்தில் சில இது அமையிறதுங்கும்போது அது ஒரு பெரிய கொடுப்பனையாக நினைப்பேன். இப்போது இந்த கோயில்களில் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, கோயில்களில் வந்துட்டு சாமி கும்பிட தான் போவோம், ஆனால் சாமி கும்பிட்ற இடத்துல எனக்கு வந்துட்டு பாட்டு பாட கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களையும் அந்த பக்தி பாடல்களையுமே பிரிக்க முடியாது. அது எப்படி அதை ஆத்மார்த்தமாக உணர்றீங்க? இல்லை, எப்பயுமே இறைவன் தான் சாமி, கடவுள் தான் நம்மளை வழி நடத்துறது, நம்மளை எல்லா விதத்துலையுமே. அதனால தான் வந்து இரவையும் பகலையும் நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி உருவாக்குறதே அந்த சூரிய பகவான். நம்ம வந்து அதுக்காக தானே பொங்கல், தைப்பொங்கலே கொண்டாடுறோம், அப்புறம் இது பண்ணுறோம். அதனால் பஞ்சபூதமும் இருக்கிறது நமக்கு உண்மை தானே பார்க்குறோம்ல. இப்போ இயற்கைங்கிறது உண்மை தானே, இயற்கையே வணங்குறோம். அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனசார நம்பி, இப்போ ஒரு விஷயத்தை நம்பி, இறைவனை நம்பி நம்ம ஆத்ம திருப்தியாக பாடுறோமோ, அது தப்பாக பாடுறோமோ, வரிகள் தப்பாக பாடுறோமோ, இல்லை எதர்ச்சியாக தெரிஞ்சு பாடுறோமோ தெரியாமல் பாடுறோமோ, ஆனால் ஒரு உணர்ந்து பாடும்பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளை அறியாமல் அடுத்த லெவலுக்கு கடவுள் கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்பொழுது மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரியில் பாடிட்டு வரும்பொழுது என்னுடைய நண்பர் வந்து ராஜமாணிக்கம்னு சொல்லிட்டு, அவர் நீங்கள் இதில் திருத்தணியில் திருச்செந்தூர்லாம் பாடிருக்கீங்களா அப்படின்னு எல்லா முருகன் கோயிலையும் கேட்டார். அவர் இல்லைங்க ஐயா அப்படின்னா, ஆனால் கோயிலுக்கு போய் அங்கே நின்று பாடுறது வேறு, ஆனால் சாமிக்காக அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பாடினதில்லை அப்படிங்கிறபோது, அப்போ தான் அவர் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட, ஏற்பாடு செய்கிறவங்கள்ட்ட ஸ்பான்சர் யாராவது பண்ணாக்கா பண்ணுவாங்கல்ல, அப்போ அவர் ஸ்பான்சர் பண்ணார். அவங்களுடைய முதல். ஆமாங்க, திருச்செந்தூரில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நிறைய கோயில்களில் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன், பக்தி பாடல் நிறைய பாடிக்கிட்டு இருக்கேன், எந்த விதத்துலையும் இது குறையில்லை. ஆனால் திருச்செந்தூரில் பாடணுங்கிறது, அதுவும் 6 நாளும் விரதம் இருந்து 6 நாளும் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட, அதாவது இரவு கோயிலே தங்கி. ஆமாம், அங்கேயே தங்கிக்குவேன். ஆமாம், வருஷம் தொடர்ந்து அப்படி தான். அதேமாரி இப்போ தைப்பூசம்னாலும் எப்பயுமே மாலை போட்டிருப்பேன். இப்போ வந்து தைப்பூசம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை, ஏன்னா சிவராத்திரி வரைக்கும் இருக்குது. அதனால் நான் எப்பயுமே மேக்சிமம் எந்தெந்த நாள்லாம் வருதோ அதுக்கு நான் வந்து 48 நாள் மாலை போட்டிருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கிறீங்க அப்படிமே. அவரால் தாங்க வாழ்க்கையே ஓடுது, அவரால் தான் நமக்கு வாழ்க்கையே நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னா அவர் கொடுத்த பிச்சை எல்லாமே கடவுள் கொடுத்த, முருகர் கொடுத்தது. அதனால் முருகருக்காக நம்ம எப்பயுமே விரதம் இருந்து நல்லா இருக்குது. அது அந்த சந்தோஷத்தை விட வேறு என்ன வேணும்? ஓகே, வேல்முருகனை கூப்பிட்டுட்டு முருகனை பற்றி பாடாமல் போனால் கண்டிப்பாக நேயர்களும் கோச்சுக்குவாங்க, முருகனும் கோச்சுக்குவாரு. உங்களுடைய குரலில் முருகனுக்காக ஒரு பாடல். சந்தன காவடி வாசம், சண்முகன் செவடி நேசம்,
புஷ்ப காவடி வாசம் முருகன் புகழை நாளும் பேசும். பால் காவடி வாசம் பன்னீர் காவடி வாசம் பக்தரை என்றும் காக்கும், நம்ம பக்தரை என்றும் காக்கும். வடபழனி ஆண்டவனை நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க. திருச்செந்தூர் முருகா, திருப்பரங்குன்றம் முருகா, பழனிமலை முருகா, சுவாமி மலை முருகா, திருத்தணிகை முருகா, பழமுதிர்ச்சோலை முருகா, சிறுவபுரி முருகா, மருதமலை முருகா, சந்தன காவடி வாசம் சண்முகன் செவடி நேசம், புஷ்ப காவடி வாசம் முருகன் புகழினாலும் பேசும். ரொம்ப அப்படியே கேட்குறதுக்கே உருக்கமாக இருக்குது. 2 நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வேல்முருகன் தான். நேற்றும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா விஜய் சாரோட நீங்கள் வந்துட்டு மேடையில் ஆடின அந்த நடனம் தான் வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விஜய் சாரோட மேடையில்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் வடலூர் ராமலிங்கடிகளார் சுவாமி கோயிலில் கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்பொழுது முடிச்சுட்டு, ஏன்னா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் விரதம் இருந்தேன். ஆனால் அது எக்ஸ்ட்ரா போது மயக்கமே வந்துடுச்சு. 8:30 9 ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு 8:30 ஆகிட்டுது. அப்புறம் போட்டோ கிட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்து அப்புறம் திரும்ப ஜோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கி சாமிகிட்ட படைச்சிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தது, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு, நாளைக்கு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. நமக்கு என்ன, எப்பயுமே எல்லாமே வாய்ப்புகள் தான். வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறவன் நம்ம அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு எல்லா இடத்துலேருந்தும் வாய்ப்பு வரும். அதுக்கு தான் போய் வேண்டிக்கிறோம், அதுக்காக தான் போய் பாடுறோம் சாமிகிட்ட. அதனால் சரிங்க ஐயா அப்படின்னா. ஆனால் அவங்க வேறு எதுவுமே சொல்ல. நாங்கள் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் நாங்கள் இது பண்ணுறோம், உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. சரிங்க சார்ன்னு. அப்புறம் அதேமாரி உறுதிப்படுத்தி காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி வந்துருங்கனாங்க. நான் என்னன்னாக்கா, சரி அங்கே போயிட்டு இப்போ தானே தைப்பூசம், இந்த தைப்பூசங்கிறதுனால முருகர் பாட்டு நம்ம பாடணும். அது நமக்கு ஒரு பெரிய எப்பயுமே எந்த நிகழ்ச்சி போனாலும் நான் முருகர் பாட்டு பாடுவேன். ஆத்ம திருப்தியாக இது பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே. இப்போ எங்கேயாவது ஒரு நார்மலாக ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துலையே, சார் நீங்கள் முருகர் பாட்டு ஒன்று பாடுங்க சார், எனக்கு கேட்கணும்னு ஆசை அப்படின்னு தான். அது அங்கே இந்த ஜாதி இந்த மதம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அது என்னை பார்த்தாவே என்ன, ஏங்க அவர் தீவிர அவர் கோயிலே சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் முருகரை பார்க்கணும் வந்தோம், கூட்டம் உங்களை பார்த்துட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்காக நான் வந்து முருகருக்கு அப்படின்னு கிடையாது. ஒரு ஆத்ம திருப்தியில் ஒரு சந்தோஷம், முருக பக்தரா நல்லா சொல்கிறாங்க. அதுமாரி நம்ம ஒரு முருகர் பாட்டு ஒன்று பாடலாமான்னு கேட்டேன். பாடலாம் சார்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமிய பாட்டு ஒன்று பாட சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்க போது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருந்தேன். பாடி முடித்ததும் அவர் மேடைக்கு ஏறி வந்துட்டார். நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இதேமாரி தான் பாரத பிரதமருடைய நிகழ்வில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்ம ஐயா மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாருடைய இல்ல விழாவில், அதாவது பொங்கல் விழாவில் நான் பாடினேன். எனக்கு அழைப்பு கிடச்சிது. அப்போ பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் எட்ட நின்று ஒரு ஃபோட்டோ செல்ஃபி மாதிரி எடுத்து அவர் பேசுகிறத ஜூம் பண்ணி நான் பக்கத்தில் எங்கேயோ இந்த ஃபோட்டோவே நம்ம போதும்டா, இதை சொன்னாவே பெரிய சந்தோஷப்படாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீ அதுக்கு மாறா நீ அதை பற்றிலாம் நீ அங்கேருந்து நின்று பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கடான்னு முருகரே அருள் கிடச்ச மாதிரி பாடிட்டு அதே மாதிரியே அவர் ஐயா வாழ்த்தி என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினாங்க. அந்தமாரி எல்லா இடத்துலையும் அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே சார்கிட்ட பாடும்பொழுது ஒரு வேளை ஏதாவது அந்த அவரை மட்டும் மேடைக்கு அவரை மட்டும் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு அவரை மட்டும் வர வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சார் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப பெரிய மனசோட அழகாக மேடை ஏறி கலைஞர்கள் எல்லாம் வாழ்த்தி எங்களையும் வாழ்த்தி டக்குன்னு என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவர் என்னென்னா, ஒரு இவ்வளோ நாளாகவும் சரியெல்லாம் ஒரு மனிதர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய கவலை போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. காலம்புல்லா கவலையாகவும் இருக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து பல சூழல்கள் இருந்தாலும் அந்த கவலையை மறக்க, அந்த கஷ்டத்தை மறக்க, அந்த ஒலி கேட்ட உடனே, அந்த நம்மளுடைய கிராமத்தினுடைய ஒலியை கேட்ட உடனே, கீபோர்டு அந்த பேடு தபலா சவுண்டெலாம் கேட்ட உடனே அவர், அதுவும் இல்லாத துறையில் இதெல்லாம் கேட்டு ஆடினவர் பாடினவர், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர். அப்படி கேட்கும்பொழுது எல்லாரும் ஆடுறாங்க பின்னாடி. சரி, அவருக்கு அது துடிக்குது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாரு, நானும் வந்து அதை அவர்கிட்ட கேட்டால் எதாவது நினைப்பாரான்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சேன். டக்குன்னு ஐயாவே என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பாடலாமா
டான்ஸ் பண்ணுமா அப்படி. அது ஒரு குழந்தைத்தனமாகவும் அதை ஒரு அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கேட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது நான் என்ன நினச்சேன்னா, இப்படிலாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி எதேர்ச்சியாக அப்படியே பாட ஆரம்பித்தோம். அவர் ஆடினார். அது இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகும், இவ்வளோ தூரம் வைரலாகும், இப்போ எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப உண்மையிலேயே இத்தனைக்கு நீங்களும் சேர்ந்து வேற ஆடி இருந்தீங்களா? ஆமா, அந்த ஆமா. வைப் இல்ல, தான். சாமி எவ்வளோ பெரிய ஸ்டார் சாமி, யாருக்கு கிடைக்கும்? இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சாலும் எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க. அது நான் ஒரு கலைஞன், அவர் ஒரு கலைஞர், நமக்கு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அவங்கள போய் மகிழ்ச்சிப்படுத்தணும். நம்ம அப்படிதான், அவ்வளோதான். ஓகே, நீங்க வந்து பேண்டோட போயிருந்தீங்க, உங்களோட பேண்டோட. எல்லாமே அங்க பாடின எல்லாமே வந்துட்டு உங்க குழுவை மொத்தமா அந்த மியூசிக் எல்லாமே எல்லாமே. நம்ம இசைக்குவது. ஓகே, விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு gift மாதிரி ஒன்று கொடுத்தீங்கல்ல? ஆறுபடை முருகன். ஆமாம், ஏன்னா எப்பொழுதும் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் முருகர். அதனால தான் இப்போ பழனியில் பாத யாத்திரை போகிறவங்கள நம்ம அந்த எல்லா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த தேவாலயங்களில் சர்ச்செல்லாம் திறந்து, இது மசூதியெல்லாம் திறந்து அங்கே தங்க வச்சுருக்காங்க. அப்போ முருகர்னா எல்லாருக்குமே பிடிச்சி, தமிழ் கடவுள் தான். ஆமாம், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க வந்து கும்பிட வராங்களே, தமிழ் முருகரை கும்பிட வராங்களே. இங்கே வந்து முருகருக்கு மட்டும் ஜாதி மதம்லாம் கிடையாது. முருகரை வந்து யார் வேணாலும் கும்பிடலாம், யார் வேணாலும் வணங்கலாம். அவர் எல்லாரையும் பாதுகாக்கிற கடவுள். அங்க மேடையில் இருந்த குழந்தை வந்துட்டு என் பொண்ணு, உங்களோட அவ வந்து தீவிர ரசிகர் விஜய் சாருக்கு. எல்லார் வீட்லையுமே தீவிர ரசிகர் தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் சாருக்கு அந்தந்த வீட்லேயும் ஒரு குழந்தைங்க விஜய் சாருக்கு ரசிகராக இருப்பாங்க. ஏன் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபேமிலி கச்சேரி, நம்ம கச்சேரி, அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் வந்து தளபதி கச்சேரி இந்த பாட்டு போட்டே அவனு அழுவுதுவா. அப்புறமா நான் கேட்டேன், சார் குழந்தைங்களுடைய ஆசை தான் சார் அப்படின்னு போட சொன்னாங்க. நீங்களே பாடுனீங்க? அப்புறம் பாடினோம். நான் பாடல, கச்சேரியில் பாடினாங்க. இல்லை, அது வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் பாட்டை கேட்கறதுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் வந்துடுறாங்கல்ல, அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலியிலே. இயற்கை என்னவோ ஃபேக்ட் என்னவோ அதுதானே சாமி. நான் அதனால் அப்போ பாடினோம், சந்தோஷம். அப்போ குழந்தைங்களுடைய சந்தோஷம் தான் அதுன்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த 6 படை முருகன் கொடுக்கணும், எல்லாருக்குமே முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முருகர் பக்தருங்கிறதுனால நான் வந்து. ஓகே, அவர் கேட்டோடனே வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு நீங்கள் ஃபோனில் இருந்து எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பாடல் வரிகள் வந்துட்டு நீங்களே எழுதுனதா? இல்லை, நான் எழுதலை. ஆமாம், ஆமாம். இப்போ வந்து அந்த பாடல் வரிகளில் பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் சில வரிகள்லாம் இடம் பெற்றிருக்கும். அது அந்த மாதிரி எப்பயுமே பொதுவான பாடல் வரிகள் தான், நம்ம யாரையும் குறிப்பிட்டுலாம் நான் பாடலை. இது வந்து கட்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிக்காக அவங்கள மிகைப்படுத்தி இப்போ எத்தனையோ கவிஞர்கள் அந்தந்த மேடைக்கு பாடும்பொழுது பேசும்பொழுது அவங்க மிகைப்படுத்தி தான் பேசுவாங்க, மிகைப்படுத்தி தான் பாடுவாங்க. இப்போ நானும் அதுமாரி நான் பாடாத கட்சியே கிடையாது. அது எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் ஐயா மேடையில் டெசோ மாநாட்டில் பாடி என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. தளபதி ஐயாவுக்கு நிறையா அவருடைய பிறந்த நாளும் சரி, எந்த சரி, உதயநிதி சாருக்கு வேணாம் மச்சான் வேணாமா இருந்தாலும் சரி, படங்கள் பாடலும் சரி, கட்சி பாடம், இப்போ கூட பொங்கல் விழாவில் பாடினேன். இது அம்மா வந்து பொது, அம்மா வந்து யாரையுமே குறிப்பிட்டு தான் பாடக்கூடாது. ஒரு தவறான வார்த்தை சொல்லி, தப்பான வேர்டு சொல்லி குறிப்பிட்டு இந்த கட்சின்னு தான் சொல்லி பாடக்கூடாது. பொதுவாக ஒரு அப்படின்னு பார்த்தாக்க எல்லாரும் எல்லா மேடையிலையும் எல்லாமே அது சொல்கிறது தான், பாடுறது தான். நம்ம குறிப்பிடவே இல்லை. நான் சொன்னேன், இது பொதுவான வரியாக இருந்தால் நான் பாடுறேன் அப்படின்னா பாடினேன். ஓகே, முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறமா மேடைக்கு வந்த விஜய் வந்துட்டு உங்களோட கன்னத்தை கிள்ளி பொன்னாடையெல்லாம் போற்றி இது பண்ணார். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவருடைய பெரிய மனசு, அது ஒரு கலைஞனை வாழ்த்தணும்னு நினச்சது. இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் ஒரு சாதாரண பாடகர், அவர் லெவல்லாம் நம்ம சாமி நான் இப்போ கண்ணால் பார்க்குறேன். எங்கள் வீட்லேயே என் குழந்தைங்க பிறந்த 2-3 வயசுலேருந்து அவருடைய பாட்டை கேட்கறதுலேருந்து, நீங்கள் சினிமாவில் தானே இருக்கிறீங்க, எனக்கு எப்படியாவது தளபதி ஒரு தடையாவது காட்டுனீங்களா அப்படின்னு என்னை இத்தனை வயசு இங்கே இப்போ ஆனாங்களே அத்தனை வயசு வரைக்கும், இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், 5 வயசுலேருந்து. அப்போ நான் என்னன்னா, அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாதும்மா, நான் அப்பா பாட்டு பாடினாலும் நான் சாதாரண ஆள், அப்படிலாம் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போக முடியாது. ஒரு வேளை ஏதாவது ஒரு நாள் சூழல் இருந்தால்
உன்னை நான் கூப்பிட்டு போகிறேம்மா, நீ எதுவும் வாய்ப்பு அப்படி கிடைச்சா இருந்தால் பார்ப்போம். இல்லை நான் இதுக்கு நான் என்னென்னா, எல்லாரும் நான் சினிமாவில் ஆடுகளம் ஒத்த சொல்லார் பாடும்போதோ இல்லை வேணாம் மச்சான் பாடும்போதோ ஏதாவது பாடும்போதோ, ஏன் தளபதிக்கெலாம் நீங்கள் பாடல, தலைவர் கூட தலைக்கூடம் பாட்டிங்க என்ன இருந்தால இவருக்கு நானாக பாட மாட்டேங்கிறேன், சொல்றேன், வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சா உண்டு அப்படின்னு. பாடுவேன். அதுமாரி அப்படி கூட இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வந்த உடனே நான் நைட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சின்னவளை மட்டும் ஸ்கூலு அப்படி போகலன்னாக்க என் கூட அனுப்பி விடுமா, நான் நாளைக்கு காலையில் வந்து எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டேன். சரிங்க அப்படின்ட்டாங்க. அதுமாரி நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஊர்லேருந்து வந்து குளிச்சுட்டு டக்குன்னு அவளையும் குளிப்பாட்டு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு போய்ட்டு எதுவுமே சொல்லலை அவள்கிட்ட, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அங்க அப்படின்னு. பார்த்தோன்னே அங்கே போன உடனே அவள் அப்பா இது என்னமோ டிவிக்கே மாதிரியே இருக்கப்பா, என்னப்பான்னா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தோன்னே. அப்புறம் ஆனால் அவர் வருவார்னு அவளுக்கு தெரியாது. பார்த்தோன்னே பா தளபதிப்பா விஜய்ப்பான்னு இப்படிங்கிறா அவள் என்னோட இப்படிங்கிறா. நான் சொன்னேன் பேசாம இருமா, ஒன்றும் இல்லை, கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா நீ எதுவும் நினச்சக்கூடாது, பார்த்தியல்ல பார்க்கணும்னு நினச்சல அதோட விட்டுரு அப்படின்ட்டேன். அப்புறமா திடீர்னு பார்த்தா அப்புறம் அவர் மேடை ஏறினவுடனே சரி ஃபுல்லாக ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அவர் மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய தலைவர் அவரும். அதனால் நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல சாமி. அவங்கள நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதுவே பெரிய விஷயம் நினச்சிக்கணும். நான் அப்படி தான் நினைப்பேன். எதுவுமே யாராக இருந்தால் நான் யாரை பற்றியுமே குறையாகவும் நினைக்கல, யாரையும் பற்றியும் குறையாக பேசலை. இப்போ எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி தான், எனக்கு யாருமே எதிரில்லை, எனக்கு எல்லாமே நண்பர்கள் தான் இல்லையா. அதுமாதிரி அந்த மனசு வேணும், அந்த பக்குவம் வேணும், அந்த குணம் வேணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து நெடுநேரம் நம்மளை வந்து கொண்டு போக முடியும். அதனால தான் கடவுளும் அதான் சொல்கிறாரு, முருகரும் அதான் சொல்கிறாரு. எனக்கு எல்லாரையுமே நம்ம வந்து பெருமையாக நினைக்கணுங்கிறத, யாரையும் சிறுமையாக நினைக்கக்கூடாதுங்கிறது தான். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை பார்த்து உங்களை பார்த்து எதுவும் பேசினாரா தனியாக கூப்பிட்டு? அந்த அதெல்லாம் இதெல்லாம் அவருக்கு இருக்குது, இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு அவருடைய அருள் இருக்குதா, அவருடைய ஆசீர்வாதம் இருக்குதா, அவர் நம்மளை வாழ்த்துறாரா, அதுவே போதும். மேடை ஏறி பாராட்டுறதுங்கிறது எத்தனையோ மேடைகளில் அவங்க பாடியிருக்காங்க. இப்போ முதல்ல அவர் மாநாடு நடத்தினத்துலேயும் பாடியிருக்காங்க, வேறு நிறைய கச்சேரியில் பாடியிருக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் பாடியிருக்காங்க, எல்லாருமே சிறப்பாக மேடையிலேயே அங்கே அங்கீகரிச்சு. ஆனால் இதுதான் வந்து அவர் இப்போ டக்குன்னு மேடை ஏறி வந்து எனக்கு என்ன ஒன்றுன்னா அந்த கன்னத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுப்பார்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்ம என்ன பெரிய என்ன எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு கலைஞனை நம்ம பாராட்டணும், அவனை வந்து வாழ்த்தணும்னு நினச்ச அந்த பெரிய மனசு இருக்கு இல்லையா, அது வந்து அவர் பெரிய கிஃப்ட். எனக்கும் கிடைச்ச கிஃப்ட்டு, அவர் வாழ்த்துனதும் பெரிய சந்தோஷம். ஓகே, நீங்கள் பாடின அந்த நிகழ்ச்சியில் பாடின மருதமலை மாமணி அந்த பாடல் வந்துட்டு ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. அதில் நீங்கள் ஒப்பிட்டு பாடினதை வந்துட்டு இப்போது சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் வந்து அவருக்கும் பாட்டு பாடுறது எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவர் விஜய் சாருக்கும் தளபதிக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லை. எதர்ச்சியாக திடீர்னு பாடிட்டே இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து என்னன்னாக்க ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பாடினது. அதாவது உற்சாகப்படுத்துறதுன்னா கடவுளை ஏன் முருகனை, என்ன படைத்த முருகனை நான் வந்து எப்பயுமே அதுவும் என்ன நானே நான் கத்தியால் குத்திக்கிற மாதிரி, அது வந்து விஷத்தை நான் குடித்த மாதிரி, அந்த மாதிரி நான் அந்த மாதிரி செய்யவும் மாட்டேன். அப்படி பண்ணுறதுக்கான ஆளும் நான் இல்லை. நான் என்னன்னா அப்படி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுமேன்ட்டு இதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பாடலாம் வரும் அப்படின்ட்டு அப்படி பாடி முடித்தேன். அப்போ முருகனுடைய அருளால் அவருக்கும் முருகர் எல்லாருக்குமே வழிகாட்டுறாரு, எல்லா வளமும் கொடுக்குறாரு. அதனால் ஒரு இடத்துல போய் பாடும் பொழுது நம்ம எந்த மேடையாக இருந்தாலும் அது கோயிலே பாடலாம், பாம்பன் சாமி கோயிலில் பாடினாலும் சரி, இல்லை திருத்தணி முருகன் கோயிலில் பாடினாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலில் பாடினாலும் சரி, வடபழனி முருகன் கோயிலில் பாடும்போது சேவலே வந்தது நான் பாடும்போது, அப்படியே வந்து குதிச்சுது. இது வரைக்கும் இந்த நடந்ததே சரித்திரமே இல்லைன்னு பல நியூஸில் போட்டாங்க. எத்தனையோ மேடைகள் பாடியிருக்காங்க, அதுமாரி நடந்ததில்லை. இப்போ சேவலே வந்து முன்னாடி உட்காந்து வாழ்த்துனுச்சு, அந்தமாரிலாம் இருக்குது. அப்படி பாடும்பொழுது அப்போ அந்த இடத்துல அந்த வரியை போட்டு பாடுவேன் நான். அதனால் எடுத்த நான் எதர்ச்சியாக நானாக பண்ணதான். இதுக்கும் அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் தவறாக பாடணும்னு நினச்சும் பாடலை. இது வந்து என்ன சொல்கிறது, ஒருவேளை அப்படி அவங்க ஏதாவது தவறாக நினச்சி நான் பாடிட்டேன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது சர்ச்சையாகும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா? நான் அதை நினைக்கவே இல்லை. இப்போ ஏன்னா இதில் சர்ச்சையாக ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நான் அப்படி நினைக்கல. அது
அதான் சொல்கிறேன்னே, எனக்கு ஏன் ஆத்ம திருப்தியோட ஆத்மாவோட சொல்கிறேன். நான் என்னையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அப்படி நான் முருகனை போயிட்டு நான் பாடினேன்னா அப்படி நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அது முருகன் அருளால் நல்லா இருக்கணுங்கிறது பாடின அப்படி தான். இன்னொன்று அந்த பாட்டை வந்து நான் அதில் சும்மா அப்படி இணைச்சி பாடும்பொழுது அந்த ஸ்பாட்டில் சும்மா அப்படி பாடும்பொழுது எதர்ச்சியாக நான் பாடினதான். ஓகே. முருகர் வந்து அதாவது அப்படி பாடினதுனால தான் நான் ஆறுபடை முருகனுடைய விருதுக்கு அந்த அந்த பரிசு அந்த கிஃப்டை வந்து அவருக்கு நான் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் முருகனை தப்பாக பேசுனா நான் முருகரை போய் கொண்டு கொடுக்கணும். நான் ஏன் போய் அதுக்கு செய்வேனா? அதுவும் இல்லாத என் விரல் பூரா முருகர், என் கை பூரா முருகர், நான் போட்டிருக்க மாலைகள் முருகர், இப்படி இருக்கும் பொழுது அதுதான் ஒருவேளை தவறால் இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு நான் அந்த மாதிரி பாட போகிறோன்னு தெரியவே தெரியாது. கட்சிக்காரங்களுக்கு, தலைவருக்கோ தளபதிக்கோ பொதுச் செயலாளர் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது நான் எதர்ச்சியாக பாடினது. அவங்களுக்கு ஒரு தவறாக தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாரும் மன்னிச்சிக்கிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்துட்டு கோர்ட்டுக்கு போவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? ஐயோ, நடவடிக்கை எடுக்க போறீங்க இதில் மன்னிப்பு அதாவது நான் தான் பாடினேன், நானாக தான் பாடினேன். வரிகள் நான் தப்பாக அப்படி ஏதாவது பாடணும்னு நினச்சி நான் பாடவே இல்லை. எனக்கு அப்படி நான் அந்த எண்ணமும் படலை. இதுக்கு முன்னாடியுமே நீங்க பாடியிருக்கீங்க நிறைய பாடல்கள். இப்போ சஷ்டியில் பாடுவோம் இல்லையா, அப்போ பாடிட்டு இருக்கும் பொழுதே வரி என்ன பண்ணுவோம், மக்களுக்காக என்ன பண்ணுவேன், அப்படியே மக்களுக்காக மாற்றி கையை காட்டி ஆடி அந்த பரவசத்தோட பாடியிருக்கேன். மக்களை பற்றியே வரியை போட்டு அப்படியே மக்களுக்காகவே சொல்லி போட்டு பாடுவேன். மற்ற வேறு யாராவது புதுசாக திடீர்னு வந்தாங்கன்னா, ஒரு ஸ்பான்சர் வந்தாங்கன்னா ஸ்பான்சர் பேரை சொல்லி முருகர் பாட்டியில் அப்படியே இது பண்ணி பாடுவான். அதுக்காக நான் அவரை இது பண்ணுறேன்றது இல்லையே. அது என்னென்னா, இறைவன் ரூபத்தில் அன்னைக்கு நமக்கு யார் நம்ம கலைஞர்களுக்கும் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்களோ அவங்களும் நம்ம பாராட்டணும், வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சி அந்த தாட்டில் செஞ்சது தான். அதான் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கிங்க. நான் வேறு என்ன மன்னிப்பு கேட்கணும்னாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய விருதுகள் வாங்கிட்டீங்க. கலைமாமணி தேசிய விருது, அடுத்து இப்போ தமிழ் திரைப்பட விருதுகள் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இடையில ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. வேல்முருகனுக்கு அடுத்த இலக்கு என்ன? திரைத்துறையிலையா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும். இல்லை, போராடுவேன், எவ்வளோ வேணாலும் போராடணும். அது கிடைக்கிற பரிசு என்னவோ அதுதான். நான் அதை அப்படி தான் நான் நினைப்பேன். இலக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறத விட உழைப்பு முதல்ல. அந்த உழைப்பு கிடைத்த ஊதியம் தான் நம்மளுடைய வளர்ச்சி. ஓகே. உங்களை மாதிரி நலிவடைந்துட்டு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, ஏன்னா நம்மளுடைய முன்ன சொல்லலாம் சாமி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நலிவடைந்த கலைஞர் உங்களை மாதிரி இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க திறமையை மொபைலில் எடுத்து காட்ட வேண்டியதான். அது வைரலாக பரவும், அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரப்போகுது. இப்போ இனிமேல் அதையே சொல்ல வேணாம். இனிமேல் நலிவு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா உங்கள் திறமை இருக்குது, ஒரு மொபைலை வைங்க, வாசிங்க, பாடுங்க, ஆடுங்க, வைரலாக்குங்க, அவ்வளோதான். இதான் மற்ற கலைஞர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இல்லை, இதுதான வழியே வந்துருச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இனிமே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாங்கிற வழியை தான் உண்டாக்கிட்டாங்களே சோசியல் மீடியா. இப்போ முன்னெல்லாம் ஒரு யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அவங்க கொடுத்தா தான் அது மூலமாக வரணும். இப்போ அது இல்லைல்ல. ஓகே. உங்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அந்த நேரம் ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் முருகருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், எங்களுக்கும் கிடைக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் முருகர் பார்த்துப்பார். முருகருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.